வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் ஒரு எம்ப்ளாயரு இசைனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். https://www.epfindia.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். சர்வீசஸ் ஆப்ஷனில் ஃபார் எம்ப்ளாயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆன்லைன் ஈஸியாக சலான் சப்மிஷன் ஓடிசிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எம்ப்ளாயருடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா இதை மூணுத்தையுமே இங்கே கொடுத்துட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆப்ஷனில் டிஎஸ்சி ஆர் இசைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆர் இசைன், அதாவது ஊழியர்களோட வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் ஒரு முதலாளி பல நோக்கத்துக்காக முதன்மையான டாக்குமெண்ட்ஸை அங்கீகாரம் வழங்குறதுக்காக இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படி இல்லாட்டினா இசைனை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தாங்கிட்ட வேலை செய்கிற ஊழியருக்கு கேஒய்சி ஆவணத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கும், கிளைம் சப்மிஷனுக்கும், மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ஃபைலிங்க்கும் இன்னும் ஒரு சில நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிக்குதோ பதிவு செய்யலாம். நான் இசைனை பதிவு செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இசைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் நேம் ஆஸ் பர் ஆதாரில் ஆத்தரைஸ்டு பர்சனுடைய பேர், டெசிக்னேஷனு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஆதாரில் இருக்கிற மாதிரியே டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து விர்ச்சுவல் ஐடி கேட்குறாங்க. இது எங்கே இருக்குன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கும். ஒருவேளை ஆதார் கார்டில் இல்லை அப்படின்னாலோ, ஆதார் கார்டில் இருந்தும் அது காலாவதி ஆகியிருந்தாலோ நாமளே விர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ணலாம். அது எப்படின்னு இதே சேனலில் வேறு பதிவு இருக்குது. அடுத்து ஆதார் விர்ச்சுவல் ஐடி என்கிட்ட இருக்குது. அதனால் ஆதார் விர்ச்சுவல் ஐடியை இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இசைன் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து வியூ ரிஜிஸ்டர்ட் இசைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டேட்டஸில் ரெக்வெஸ்ட் லெட்டர் ஜென்ரேஷன் பெண்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். ரெக்வெஸ்ட் லெட்டர் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இபிஎஃப்லேருந்து ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரை எம்ப்ளாயருடைய லெட்டர் ஹெட்டில் பிரிண்ட் எடுத்து இங்கே கொடுத்துருக்கிற 4 இடத்துல சைன் பண்ணிவிட்டு எம்ப்ளாயருடைய சீலோட திரும்பவும் அப்லோட் பண்ணணும். இந்த அப்லோட் ஆப்ஷன் வழியாக இந்த லெட்டரை அப்லோட் பண்ணுறேன். இந்த லெட்டரை செக் பண்ணிவிட்டு இபிஎஃப்பில் மறுநாள் அப்ரூவலை கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஆத்தரைஸ்டு பர்சனுடைய அப்ரூவலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீவோக் ஆப்ஷன் வழியாக கேன்சல் பண்ணி திரும்பவும் வேறு ஒருத்தரை நியமிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.